விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 9 மூலயமா மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க தான் சாண்ட்ரா அவர்கள். அதற்கு முன்னாடியும் ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லாங் பிரேக் அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் திரும்ப மக்களோட வந்து ரீச் ஆனாங்க, கனெக்ட் ஆனாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சமீபத்தில் இன்டர்வியூவில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ தமிழ்நாடு மக்கள் கொடுக்குற அந்த ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. வெளியில் போனாலே நான் பிரஜனை அச்சுன்னு கூப்பிட்ற மாதிரி எல்லாருமே வந்து அச்சு எப்படி இருக்காங்க, அச்சு எங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி என்னுடைய குழந்தைங்களுடைய பேரே வந்து பார்த்து மீனு அப்படின்னு தான் வந்து கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. என்னை வந்து பிரஜன் வந்து கொக்கோ அப்படின்ற மாதிரி வந்து செல்லமாக கூப்பிடுவாங்க. என்ன எல்லாருமே வந்து கொக்கோ அப்படின்ற மாதிரி, அதுவும் இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து என்னை கூப்பிடக்குள்ள எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு மக்கள் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போன்னு இல்லை, ஆரம்பத்துலேருந்தே தமிழ்நாடு மக்கள் எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் தமிழ் ஹிட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தமிழே தெரியாது. மலையாளம் கலந்த தமிழ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அப்படி வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து தான் நிறைய கிஃப்ட்ஸ் வரும், சாரீஸ் வரும், ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வரும், லெட்டர்ஸ் வரும். அப்போ என்னுடைய மேனேஜர் தான் அந்த லெட்டர்ஸை படித்து என்கிட்ட வந்து சொல்லுவார். ஏன்னா எனக்கு தமிழ் படிக்க தெரியாது அப்போது. அதனால் அவர் தான் வந்து படித்து என்கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசவும் ஆரம்பித்தேன் நான். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்னொன்று வந்து குமுதம் அட்டையில் வந்துட்டு நான் ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து என்னுடைய ஃபேஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எனக்கு நிறைய படம் ஆஃபர்ஸ் வந்துச்சு அந்த சமயத்தில். பட் ஆனால் நான் எதையுமே வந்து பிக் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.